श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। हरि ओम तत्सत्। ஸ்ரீராம குணகானம் கடந்த சத்சங்கத்தில் வரையும் நம்ம அஞ்சாவது குணமான சத்யவாக்கியா அనే விஷயத்தினை பார்த்து முடிவு செஞ்சிருக்கோம். இப்போது வரைக்கும் குணவான் வீரியவான் தர்மக்னஹ கிருதக்னஹ சத்யவாக்கியா அப்படின்னு ராமருடைய சிறந்த 5 குணங்களை நம்ம பார்த்து ரசித்தோம். நிறைய அதிலிருந்தே நம்ம பாடங்கள் கற்றுக்கிட்டோம். சத்யவாக்கியானே அந்த விஷயத்தின் முடிவு செய்யும்போது முண்டகோபனிஷத்தில் சொல்லப்பட்ட சத்யமேவ ஜெயதே நான்ருதம் சத்யேன விததோ தேவயானஹ ஏனாக்ரமந்த்யுர்ஷயः யாப்தகாமா யாத்ரா தத் சத்யஸ்ய பரமம் நிதானம் அப்படின்னு முண்டகோபனிஷத்துடைய ஒரு அருமையான மந்திரத்தினை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டு சத்யந்தா ஜெயிக்கும், சத்யந்தா எப்பவுமே இருக்கின்றனது. ஒருக்காகவும் அன்ருத்தம் ஜெயிக்காது, அன்ருத்தம் என்பது இல்லவே இல்லை. உபனிஷத்து சொல்கிற எந்த விதானம் நம்ம பொதுவான லோக விவகாரத்தில் பார்க்குற பொய் சொல்கிறாங்க, சில பேர் மட்டும் நிஜமாக சொல்கிறாங்க, பொய் சொல்கிறவங்கள தான் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. உபனிஷத்து சொல்கிற அந்த கருத்து அந்த சந்தர்ப்பத்தில் ட்ரூத் ஓன்லி வில் எக்ஸிஸ்ட். ஆக்சுவலி சத்தியமேவ ஜெயத்தேன்னு ட்ரூத் ஓன்லி வில் ட்ரிம்ஃப், நாட் தி அன்ட்ரூத் அப்படின்னு சொன்னால் கூட சத்தியம்தான் இருக்கின்றனது, எப்பவுமே சத்து தான் இருக்கின்றனது, சத்து தவிர இன்னொன்று இல்லவே இல்லை. அந்த சத்து சத்தியம் அதை தவிர ஏதாவது இருக்க காணப்படுறது அனுபவப்படுறதுன்னா அது எல்லாமே கூட மாயாக்கு அடிப்படையாக நடக்கிற ஒரு தோற்றம் மட்டும்தான். அதனால் ராமர் அவதாரமாக எடுத்துக்கிட்ட கிருஷ்ணர் அவதாரமாக எடுத்துக்கிட்டு பாவிச்சா நினச்சா கூட இந்த ரெண்டுமே சத்தியத்துடைய சாலிட் ஃபார்ம். ஓகே, சத்தியம் பிரம்மம்னு பார்க்க முடியாது, பிரம்மத்தினை 5 புலங்கள்னால் கிரகிக்க முடியாது. ஆனால் இந்த மாயா உலகத்தில் அப்பப்போ அந்த சத்தியம் சமஷ்டி மாயாசக்தி சகிதமாக இருக்கிற ஈஸ்வரன் இறங்கி நமக்கு நடுவில் இருந்து சத்தியத்தினை பிரம்மத்தினை பிரம்ம ஞானத்தினை நமக்கு போதிச்சு அவர் அவதார லீலையாக செய்ய வேண்டிய காரியங்களை பண்ணிட்டு கிளம்புவார். சரி, இன்றைக்கி அடுத்ததாக 6வது குணம் திருடவ்ரதா. ஸோ மேலே சொன்ன 5 குணங்களாவது, இனிமே சொல்ல போகிற பல வேறே குணங்களாவது
மொத்தம் எல்லாம் இது அனுசரிக்கணும் ஒரு மனுஷன்னு சொன்னால் அவனுக்கு அதில் முதல் அந்த குணத்துடைய பெருமை என்னன்னு தெரியணும். இதுக்கு பேரும் அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம். அவேர்னஸ் இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் அதில் கன்விக்ஷன் இருக்கணும். இது இது அதை பற்றி எனக்கு தெரிஞ்சது, அதோடைய பெருமை தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இது எனக்கு பிரயோஜனப்படும், இதுதான் வாழ்க்கையில் அனுசரிக்க வேண்டிய அமல்படுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு கன்விக்ஷன் வந்துச்சு. அதனால் இந்த அவேர்னஸும் இருக்கணும், அதுக்கப்புறம் அதில் நமக்கு நிற்கக்கூடிய சக்தி, அதுக்காக நமக்கு கன்விக்ஷன் வேணும். இல்லை இந்த 2 பதங்களும் அவேர்னஸ் அண்ட் கன்விக்ஷன்னு இன்னொரு விதமாக சொன்னால், ஒன்று நமக்கு விஸ்வாசம் நம்பிக்கை இருக்கணும் முதல். அதுக்கப்புறம் அந்த நம்பின விஷயத்தினை அனுசரிக்கிறதுக்கு தைரியம் வேணும். கான்ஃபிடென்ஸ், கன்விக்ஷன், கன்வின்ஸ் அண்ட் ஐ ஹேவ் டு கன்வின்ஸ் மை செல்ஃப் முதல். அப்புறம் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், தைரியம். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனும் செய்கிறது எப்படி అనేதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், செய்யணும். இது 3 பண்ணாமல் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சிச்சேன்னு சொன்னதுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது. அப்போது இது எப்படி சொல்லணும், 3மே இது ஒரு கனெக்ஷன். முதல் விஸ்வாசம், 2வது தைரியம், 3வது அமல்படுத்துறது. இது 3 சேர்ந்து ஒரு மனுஷனுக்கிட்ட இருக்கணும்னா அந்த திருட நிச்சயம். இன்னொன்று வெறும் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். லைக் பொதுவாக ஸ்டடி ஃபாஸ்ட்னஸ், இது மெயினாக டிட்டர்மினேஷன் அనే வார்த்தை ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது விரதமாக ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், விரதம்னா பிரதிஜ்ஞை, நிச்சயம் பண்ணுறது. பிரதிஜ்ஞை, ஓத் டேக்கிங்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அந்த விரதம் என்பது எப்பவுமே கூட நானே வேணுமனே எனக்காக இல்லை, சில வாட்டி பல பேருக்காக கூட நான் இந்த விரதம் எடுத்துக்கிறேன். ஆனால் முக்கியமாக அதில் விரதம் செல்ஃப் இம்போஸ்டு டிசிப்ளின்னு நம்ம படித்தோம் பகவத்கீதையில். அதனால் இந்த திருடமாக இருக்கிறதனே ஒரு விரதம். அதனால திருடம் விரதா. அதுக்கப்புறம் அந்த டிட்டர்மினேஷன்னால் இந்த விஷயத்தில் நான் இப்படி தான் கஷ்டிதமாக அமல்படுத்தி இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் விரதம் எடுத்துக்கிட்டேன்னா என்ன, விரதம்னா அதுக்கு இப்போது நானே விரதம் எடுத்துக்கிட்டு நானே வயலேட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆனால் நிறைய வாட்டி விரதம் சில பேருக்கு நம்ம வெளியில் சொல்ல வேண்டாம், தெரிய வேண்டாம், நம்மளே ஒரு விரதம் எடுத்துக்கிறோம். ஆனால் அது நானே செய்யாமல் விட்டுடுவேன். ஸோ இப்படி வாழ்க்கையில் நிறைய வாட்டி நல்ல விஷயங்களே செய்யணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் செய்வோம், அதுக்குள்ள நமக்கு அதில் உற்சாகம் போயிட்டு நிறுத்துவோம். இப்படி இருக்காது. அதனால்தான் விரதம் అనేది நமக்கு நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தில் ஏன் இத்தனை விரதங்கள் வச்சுருக்காங்க. அடுத்த வாரம் ஐ திங்க் வரலக்ஷ்மி நோன்பு விரதம் வரப்போகிறது. ஸோ இத்தனை விரதங்கள் எதுன்னா அடிக்கடிக்கு மனுஷனை அப்படி ஒரு டிசிப்ளின் பண்ணி அது ஒரு தப்போமய ஜீவனமாக பண்ணினோம்னா முதல் கொஞ்சம் கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு வாட்டி, 15 நாளுக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு சில நியமங்கள் வச்சுருக்காங்க. இப்போது வேதாந்தத்தில் ரொம்ப ஆழமாக ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நியமங்கள் அனுசரிக்கணும், இந்த மாதிரி விரதங்கள் வச்சுட்டு
அதனால் மறுபடியும் சரீரத்தினை கஷ்டப்படுத்தி இல்லை மனசினை கஷ்டப்படுத்தி சமயத்தினை எனர்ஜி சக்தி இதெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் இங்கே பொதுவாக நம்ம ராமாயணம் பேசுகிறோம், பல பேருக்கு புரியர் போல் பேசணும், பல விதமாக இந்த விஷயத்தினை பார்க்கவும் நம்ம செய்யணும். அதனால் இது இங்கே கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது. இப்போ நான் திரும்பி சில விரதங்கள் எடுத்துக்கிட்டோமா, என்ன விரதம் எடுத்துக்கிறியோ என்ன விட்டுட்டியோ, நீ சத்சங்கத்தில் சொல்கிற விஷயங்களை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்ட மேக்சிமம் அந்த வேதாந்த ஞான மார்க்கத்தில் பயணிக்கிறவன் ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களே விரதம். அதையே சரியாக பண்ணலன்னா வாரத்தில் 2-3 நாள் கேட்கணும், கிளாஸு நமக்கு சத்சங்கம் நடக்கிறது, குரு உபதேசம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு அதுக்கு நம்ம அனுசரிக்கலைன்னா இனிமேல் என்ன பெரிய விரதம் பண்ணுவேன் கஷ்டப்பட்டு. அதனால் சிந்திக்கணும் கரெக்டாக. விரதம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களதே விரதம் தான். அதுக்கு முன்னாடி சிலதி குரு சிலதி சொல்லுவார். அதேபோல் இந்த வேதாந்த நூல்களின் படிக்கிறதே பாராயணம் பண்ணுறதே அதையும் விரதந்தான். இல்லை குரு மந்திர தீட்சை கொடுத்தார் அப்படின்னா அதையும் விரதந்தான். அந்த மந்திர தீட்சைனது ஒரு வாட்டி குரு கிட்டேருந்து வாங்கினதுக்கப்புறம் அது அத்தியந்த ஸ்ரத்தையோடு பண்ணணும். அது ஒன்றும் நம்ம சொன்னபடி செஞ்சிட்டே இருந்தால் மிச்சமெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். அதனால் சில வாட்டி சில பேருக்கு குரு மந்திர தீட்சை கொடுத்து இது பண்ணுன்னு சொல்லுவார். அதனால் இதுக்கு மேலே மிஞ்சி பெரிய வேறு விரதங்கள் தேவையில்லை. பாராயணம்னா பகவத்கீதை பாராயணம். சரி, விஷயம் என்ன பேசிகிட்ருக்கிறோம்? திருடவிரதா அவர் நிர்ணயம் பண்ண அவருடைய டிட்டர்மினேஷன் இந்த தர்மத்தை அனுசரிக்கிறதுல ரொம்ப கஷ்டிதமாக இருக்கிறது. யாருக்காகவோ பண்ணல, யாருக்கோ காட்டுறதுக்காக பண்ணல. சரி, ராமருடைய வாழ்க்கையில் இந்த திருடவிரதான விஷயத்தினை முதல் காட்சியாக எங்கே பார்க்க போகிறோம்னா, வனவாசத்தில் அவங்க சஞ்சரிச்சிட்ருக்கும்போது ராம லக்ஷ்மண சீதா 3 பேரும் நிறைய முனிவர்களை ராமர் நிறைய முனிவர்களுடன் சந்திக்கிறார். அவங்களும் காத்துட்ருக்காங்க, எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்போது ராமர் அவங்களை எல்லாரும் கேட்டுக்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு அவங்க நீதான் ராமா எங்களை ரட்சிக்கணும், நாங்கள் எல்லாருமே கூட இந்த அயோத்தியா ராஜ்யத்துக்கு எல்லைக்குள்ளதாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ராமரை இப்படி வாக்கு கொடுத்தாரு. அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க எப்படி கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, அதுக்கு ராமர் எப்படி பதில் கொடுத்தாரு, இதெல்லாம் நடக்கும்போது சீதாதேவி ராமருக்கு நடுவில் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. இது பார்க்குறோம் இன்றைக்கி. முனிவர்கள் அவங்க அவங்களுக்கு அப்படின்னு சக்தி இருந்தால் கூட, அப்படின்னா அவங்களுக்கு தபசக்தி இருக்கு, சாபம் கொடுக்குற சக்தி இருந்திருக்கும். ஆனால் அவங்கள இந்த துஷ்ட சிக்ஷண பண்ணுறதுக்காக அவள் தபசக்தின்னு உபயோகப்படுத்த மாட்டாங்க. இதுக்கு உதாரணம், ராமருன்னு விஸ்வாமித்ரர் கூட்டிகிட்டு போனார் ரொம்ப சின்ன வயசுலையே. அந்த மாரிஷ, சுபாஹு, தாட்டகி இவங்க எல்லாரும் அவருடைய யக்னத்தினை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன, விஸ்வாமித்திரருக்கு அவங்களை எதிர்க்கிற அவர்கிட்ட மந்திர சக்தி, தபோசக்தி எதுவுமே இல்லையான்னா கஷ்டிதமாக இருக்கு. ஆனால் அவங்க
அந்த ரௌத்ரத்தினே க்ஷாத்திர தேஜத்தினே இவங்க காட்ட மாட்டாங்க. அப்போது பிரம்ம தேஜஸ்னே ரட்சிக்கிறதே ராஜாதே. அந்த ராஜா எப்படி ரட்சிப்பாருன்னு அவருக்கு க்ஷாத்திர தேஜம். ஆனால் ஒரு காகமும் க்ஷாத்திர தேஜம் பிரம்ம தேஜத்தினே டாமினேட் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா, உங்களை எல்லாரும் நாங்கள் தான் காப்பாற்றுறோம், நாங்கள் தான் உங்களுக்கு உதவி செஞ்சோம், இப்படியெல்லாம் இல்லாமல் பிரம்ம தேஜம் முந்து க்ஷாத்திர தேஜம் எப்போ தலை குனிஞ்சு தான் இருக்கும். ஆனால் இது ரெண்டு சேர்ந்து தான் நாட்டில் ஒரு ராஜ்யத்துக்குள்ளே இருக்கணும். ஸோ பிரம்ம தேஜத்தினை காப்பாற்ற வேண்டியவர் ராஜர். முனிவர்கள் இவங்க எல்லாருமே லோகா சமஸ்தா சுகினோ பவந்தன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சாந்தமாக இருந்து தயா ஹிருதயத்தோடு இருந்து அவங்க எதுக்காக தபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சரி ஞானம் வரணும், மோட்சம் வரணும், இது எல்லாமே இருந்தால் கூட எதுக்கு அவ்வளோ எங்கோ காட்டில் இருந்துட்டு அப்படிப்பட்ட தப்போமய ஜீவனத்தனே சிம்பிள் லிவிங்னு லீட் பண்ணுவாங்க அப்படின்னா லோக கல்யாணார்த்தம். அவங்களுக்கு அனி பெருசாக சாதிக்கிறது ஒன்றும் கிடையாது. அப்போது அப்படிப்பட்ட அவங்களனே அந்த நாட்டுடைய ராஜா காப்பாற்றணுமா வேண்டாமா? அப்போது என்ன சொன்னாங்கம்மா, அத்ரைனம் ஹி மகாபாகா சர்வபூதஹிதே ரதம். நடுவில் இப்படி ராமர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தார், நான் உங்களை காப்பாற்றுறேன். என்ன அவங்க முனிவர்கள் எல்லாம் சொன்னாங்க ராமர் கிட்டன்னு சொன்னால், நீ சர்வபூத ஹித ரதனா இருக்கே. சர்வபூத ஹிதா சர்வத்திர சமதர்ஷனா, இதெல்லாம் பகவத்கீதையிலே நம்ம பார்த்தோம். என்ன சொன்னாங்க இவங்க எல்லாரும், ராமா தேவயம் பவதா ரக்ஷா பவத்விஷயவாசீனஹ நகரஸ்தோ வனஸ்தோ வா த்வம் நோ ராஜா ஜனேஸ்வரஹ. ஓ ராமா, நீதான் எங்களுடைய ராஜா, அதனால் நீதான் எங்களுக்கு ரட்சிக்க வேண்டிய ரட்சணை கொடுக்க வேண்டியவர். நீதான் கொடுக்க முடியும். நாங்கள் காட்டில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் உங்கள் ராஜ்யத்துடைய எல்லைக்குள்ளே தான் இருக்கிறோம். இந்த வார்த்தை முக்கியம். நகரஸ்தோவா வனஸ்தோவா, நகரில் இருந்த அயோத்தியாவாசிகள் ஆகட்டும், காட்டில் இருக்கிற நாங்கள் ஆகட்டும், எங்களுக்கு எல்லாருக்கும் துவம் நோ ராஜா ஜனேஸ்வரஹா, நீதான் எங்களுக்கு ராஜா, ரட்சிக்க வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ராஜா கூட இந்த சர்வபூத ஹிதே ரதாக லோகா சமஸ்தா சுகுணோ பவந்தனே க்ஷாத்திர தேஜமான முனிவர்களுக்கு பிராமணர்களுக்கு இருக்கணும். பிரம்ம தேஜம் இருக்கிற பிராமணர்களுக்கு முனிவர்களுக்கு, க்ஷாத்திர தேஜம் இருக்கிற ராஜாக்களுக்கு கூட இந்த சர்வபூத ஹிதே ரதாகனே குணம் இருக்கணும். அப்போது இங்கே இதெல்லாம் கூட ராமர்கிட்ட சீதா என்ன சொன்னால், உங்களுக்கு பர்சனலாக இந்த ராட்சசர்களும் ஒன்றும் தொந்தரவு பண்ணல వ్యక్తిగతமாக, அதனால் நீங்கள் எதுக்கு அனவசரமாக இந்த ராட்சசர்களுக்கு சம்ஹரிக்கிறேன் கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறீங்க, எதுக்கு இந்த வேலை இப்போ உங்களுக்கு? இங்கே நம்ம தான் வனவாசம் செய்யணும்னு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சீதா பேசுகிறேன். அப்போ ராமர் எனக்கிட்ட சரணு வேண்டி ரட்சணை வேணுமனு கேட்கறதுக்கு வந்தவங்களனே நான் அவங்களனே மனஸ்பூர்த்தியாக வாக்கு கொடுத்து, என்னோட க்ஷத்ரிய தர்மம் அதை நான் பண்ணணும்.
அதுக்கு வேண்டிய என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கூட நான் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் சீத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ராமர் வேறு என்ன சொல்கிறாருன்னா, அந்த முனிவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படின்னா முனிவர்கள் கூட பேசி முடிச்சிட்டு வாக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கிளம்பி நடந்து திரும்பி போகிற சமயத்தில் தான் சீதைக்கு ராமருக்கு நடுவில் நடந்த இந்த விஷயம். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, न्यस्तदण्डावयं राजन् जितक्रोधाजितेन्द्रियाः रक्षितव्यास्त्वया शश्वद् गर्भभूतास्तपोधनाः. சீதை, அந்த முனிவர்கள் எல்லாரும் என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்களா தண்டிக்கக்கூடிய சக்தி எங்கள்கிட்ட தப்போபலம் இருக்கு, பிரம்மபலம் இருக்கு, தேஜம், மந்திர தந்திரங்கள் எல்லாம் எரியும் இருந்தால் கூட நெஸ்ததண்டா வயம் ராஜன். ஆனால் நாங்கள் ஜிதக்ரோதாக ஜிதேந்திரியாக, நாங்கள் இந்திரியங்கள் எல்லாம் நிகிரகம் பண்ணிட்டு கோபத்தினெல்லாம் ஜெயிச்சு இப்படி சாந்தமான ஜீவனம் நடத்தினமனி முடிவு பண்ணி விரதம் எடுத்துக்கிட்டவங்க. அதனால் நீதான் தக்ஷித்தவ்யாஸ்துவயா சஸ்வது, நீதான் இம்மிடியட்டாக உடனே எப்படி நாங்களை ரட்சிக்கணும்னா, அம்மா வயத்தில் இருக்கிற குழந்தைனி அம்மா எப்படி காப்பாற்றுமோ பாருங்கள். முனிவர்கள் என்ன வார்த்தை சொல்கிறாங்க? கர்ப்பபூதா, நாங்கள் எல்லாரும் தப்போதனாக, நாங்கள் தபஸ்ஸனே தாய் மடியிலோ கர்ப்பத்தில் இருக்கிறோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா தாய் தான் பார்த்துக்கணும், அதுபோல் நீ தான் ராம காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ராஜாக்கு இந்த டியூட்டி ஏன் அப்படி இருக்கிறதுன்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பிரஜா கிட்டேருந்து எல்லார்கிட்டேருந்து அவர் கப்பம் வாங்கிடுவார், டேக்ஸு பல வகையாக. அவங்காமல் பிரஜர்கள் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் எந்த தானியம் அதெல்லாம் வந்தாங்க, அதில் வந்து 1/6 பன்னு ரூபத்தில், டேக்ஸ் ரூபத்தில் ராஜாவுக்கு கொடுக்கணும். அப்போது ராஜா என்ன பண்ணணும்? அவங்கள எல்லாமே அவருடைய சொந்த குழந்தைகளாக பார்த்துக்கணும். அப்படி பார்க்கலே ராஜா ஒரு வேளை நிர்லட்சியம் பண்ணுறாரு, டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாரு, ஆனால் அது பிரஜைகளுக்கு உபயோகப்படுத்தலை, அவங்களுக்கு வேண்டியது செய்யலைன்னு இது பெரிய அதர்மம் ஆகிடும். அதேபோல் பிரஜைகள் கூட தர்மத்தோடு இருந்து அந்த தர்மத்தினை ரட்சிக்கிற ராஜாக்கு கூட என்ன பண்ணணும்? அந்த ருஷிகள் பண்ணுற தபஸ்லையும் இந்த மனிதர்கள் அனுசரிக்கிற தர்மத்தில் ஒரு புண்ணியமும் அதில் வந்து ஒரு கால் பாகம் ராஜாக்கு போகுமா பார்த்தீங்களா? அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இந்த நல்லது ஷேர் பண்ணிக்கிறாங்க பார்த்தேன். அப்போ ராஜாக்கு பிரஜைகள் புண்ணியம் பண்ணிகிட்டே இருந்த புண்ணிய காரியங்களை பண்ணால் அது ராஜா கூட வரும். அதனால சொல்கிறோம், ராஜானம் பிரஜானாம் கிருதம் பாபம் ராஜானாம் கச்சது. பிரஜைகள் பாபம் பண்ணால் ராஜாவுக்கு போகும். அதேபோல் ராஜாவே பாபம் பண்ணால் ராஜகுருவுக்கு போகும். அதனால தான் சொல்கிறோம், சிஷ்யன் பண்ண பாபம் குருவுக்கு வரும் தெரியுமா? சிஷ்யனை பாபம் பண்ண விடாமல் குரு ஜாகிரதையாக போதிச்சு டீச் பண்ணி அவனை நடக்கிற போல் செய்யணும். பாருங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் இது சொல்லி அதுக்கப்புறம் முனிவர்கள் வந்து இன்னும் வேறு என்ன சொல்கிறான்னா, ததஸ்துவாம் சரணார்த்தம் ச சரண்யம் சமுபஸ்திதாக பரிபாலயனோ ராமா வத்யமானான்னசாச்சரைः பராதத்தோ கதிர்வீர பிருதிவ்யாம் நோபபத்யதே
பரிபாலய ந சர்வான் ராட்சசேபியோ நுபாத்மஜ. ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ராமா, நீ தவிர இந்த பூமி மேலே வேறு யாரும் எங்களை நாங்கள் வேறு யாருக்கிட்ட போய் கேட்க முடியாது, கேட்க மாட்டோம். ஏன்னா நீ தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரக்ஷகன். அதனால் கருணை காட்டி எங்களன்னு இந்த ராட்சசனுடைய தாக்குதல், இவங்களுடைய கஷ்டத்தில் இருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க முனிவர்கள். ராமர் அதற்கு என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா? நைவ நைவமர்ஹத மாம் வக்தும் ஆக்ஞாப்தோஹம் தபஸ்வினாம் கேவலேன ஆத்மகார்யேண பிரவேஷ்டவ்யம் மயாவனம். என்ன சொல்கிறார்? ஓ ரிஷிவர்களே, இப்படி உங்களை போல் இருக்கிற இந்த சஜ்ஜனர்கள், மகாத்மர்கள் என்னை ஆக்ஞாபிக்கணும், என்னை கமாண்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் என்னை கிட்ட கெஞ்சி கேட்கக்கூடாது, கமாண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் இந்த காட்டுக்கு வந்ததுக்கு காரணமே அந்த ராட்சசர்களை சம்ஹரித்து உங்களுக்கு இருக்கிற இந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றார் ராமர். அதுக்கப்புறம் இதில் நம்ம கற்றுக்கிறோம் என்ன விஷயம்? ராமர் சரணாகதி பண்ணவங்களனே, யார் பிரபத்தியோட சரணாகதி பண்ணி நீதா ரட்சிக்கணும் நீதா ரட்சகனே வேண்டிக்கிறாங்களோ அவங்கள ஒரு காகமும் அந்த க்ஷத்ரியன் ராஜா விடவே கூடாது. அது அவருக்கு விரதமாக இருக்கணும். அதனால தான் இந்த దుష్ట శిక్షణ అనేది ఈశ్వరుని எப்போ ஒரு வாட்டி அவதாரம் எடுத்துகிட்டு வந்தால் கூட, இப்போ கிருஷ்ணரும் அதுதான் பண்ணார், ராமர் கூட அங்கே அதுதான் பண்ணார். கிருஷ்ணர் பகவத்கீதையில் அதுக்கு தானே யதா யதா யதர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு. அப்போ ராமர் என்ன சொல்கிறாருன்னா, வாக்தானம் பண்ணுறார். யாருக்கு? ரிஷிவர்களுக்கு. தபஸ்வினாம் ரணே சத்ரூன் ஹந்துமிச்சாமி ராட்சசானம் பஷ்யந்து வீரியம் ருஷயः சப்ராதுர்மே தபோதனாக. ஓ தபஸ்விகளே, ருஷிகளே, லக்ஷ்மணன், என்னோட தம்பியான லக்ஷ்மணனை கூட நான் 2 பேரும் சேர்ந்து இந்த உங்களுக்கு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிற இந்த ஜனஸ்தானில் இருக்கிற ராட்சசர்கள் எல்லாருமே நான் சம்ஹாரம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப அமைதியாக வாழ்கிறதுக்கான சூழ்நிலையை நான் ஏற்பாடு பண்ணி நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டதுக்கு நான் என்னுடைய டியூட்டியை நான் பண்ணுறேன்னு சொல்லி வாக்தானம் கொடுத்தார். அதுக்கப்புறம்தான் சீதாதேவி இது கொடுத்து கிளம்பி நான் போகிற சமயத்தில் சீதாதேவி திரும்பி பேசுகிறான் ராமர்கிட்ட. ராமா பாருங்க, காமம் అనేది இருந்துச்சுன்னா அதில் 3 விதமான வேறு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். அதில் முதல்து அசத்தியத்தினை சொல்ல ஆரம்பிப்பான். ரெண்டாவது அடுத்தவங்களுடைய பாரியா மனைவி இவங்களே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட அவங்க அனுபவிக்கணும்னு ஆசை வரும். மூணாவது ஒரு சத்ருத்வம் எனிமிட்டி ஒன்றும் இல்லாமல் அகாரணமாக இவன் அடுத்தவங்களை தௌர்ஜன்யம் பண்ணுவான், டாட்ஜிங் பண்ணுவான், டாமினேட் பண்ணுவான், டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு சீதை இந்த 3 விஷயங்கள் ஏன் வருதுன்னா காமம் இருந்தால் இது வரும் அப்படி சொல்லி சீதா த்ரீண்யேவ व्यसनान्यत्र காமஜானே பவந்துத மித்யாவாக்கியம் பரமகம் தஸ்மா
துருதரா உபௌ இப்படின்னு சீதா சொல்லிகிட்டே வரும்போதும் சீதா ராமருக்கு ஒரு கதை சொல்கிறேன். அந்த சமயத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய சின்ன வயசில். என்னன்னா, ராமர்னு இப்படி கேள்வி கேட்டுட்டு கதை சொல்ல போகிறேன். நீ ஜிதேந்திரனாக இருந்து இப்போ இங்கே எல்லா சுகங்களும் விட்டுட்டு காட்டுக்கு வந்துட்டீங்க. இங்கே இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கையில் சுற்றுறீங்க. அகாரணமாக இந்த அந்த அவங்களை எடுத்தால் கூட சத்ருத்துவம் வரும். இதெல்லாம் என்னன்னா, ஒரு வாட்டி என்ன ஆச்சம்மா, ஒரு ரொம்ப பக்தியோட தபஸ் பண்ணிக்கிட்டு காட்டில் வாழ்ந்துட்டு ஒரு முனிவர்கிட்ட இவ்வளவு நிஜமாக இவர் தபஸ் பண்ணுறாரா, நிஜாதி ஹானஸ்டியாக எவ்வளோ இவளுக்கு நிஜாயித்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சை பண்ணுறதுக்கு இந்திரன் ஒரு சைனிகன் போல் சிப்பாய் போல் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய கத்தி கொடுத்துட்டு இது வச்சுக்குங்கோ, ஜாக்கிரதை வச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பத்திரமா வையுங்கோ, நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லலை. ஏன்னா நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அது போல். அப்புறம் அந்த முனிவர் இது எப்போ இந்த கத்தி அவர்கிட்ட வாங்கிட்டாரோ அப்போலேருந்து அந்த க்ஷணத்துலேருந்து அந்த கத்தினி என்னும் அவருக்கு பெரிய பாதுகாப்பு விஷயம் எங்கும் இல்லை. அதை வச்சுக்கிட்டே எங்கே போனாலும் நடக்கிறார். அப்படி எல்லா சமயத்தில் அந்த கத்தி பக்கத்தில் முனிவர் வச்சுக்கிட்டே இருக்கார். அப்போது என்னாச்சு இப்போ இதனால் அவருடைய ஏகாகிரத்தை தப்போனிஷ்ட எல்லாமே கூட இப்போ அந்த கத்தி மேலே தான் போயிடுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கோப சுபாவம் வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அவருடைய தபசக்தி எல்லாம் ஏகாகிரத்தை எல்லாம் போயிடுத்து. அதுக்கப்புறம் அவருக்குள்ள கோபம் అనేది வந்தது. என்ன, அந்த ஆயுதம் అనేది பக்கத்தில் கையை வச்சு பக்கத்திலேயே வச்சுக்கினதுனால அப்போது அந்த கத்தியோட சகச்சரியம் சாகித்ய சந்நிகிதத்தினால இப்படி ஆயிட்டார். காலக்கிரமாக துர்குணங்கள் பாபங்களுக்கு லோனாகி அடிமையாகி அப்புறம் நரக்கத்துக்கு போயிட்டாராமா. யாரும் தபஸ் செஞ்சிட்டு இருக்கிற காட்டில் இருக்கு. அதனால் கடின தபஸ் இருந்தால் கூட ஒரு சின்ன அவகுணம் ஏதாவது வந்துச்சுன்னா பேட் திங் நம்மக்கிட்ட அது எல்லாத்தையும் நாசனம் பண்ணும். அதனால் இந்த பக்கத்தில் ஆயுதம் வச்சுக்கிறதுன்னு அக்னி கூட பக்கத்தில் வச்சுருக்கிற மாதிரின்னு கதை சொல்கிறான். சொல்லி சரி உங்கள் இஷ்டம், உங்கள் தம்பி கூட பேசிட்டு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி இது இதெல்லாம் என்னுடைய ஸ்திரீ சாபலாதேத துதாஹிருதம் மே தர்மம் ச வக்தும் தவக சமர்த்த விசாரிய புத்தியாதோ சஹானுஜேன யத்ரோச்சதே தத் குருமாச்சிரேண. உங்கள் தம்பி கூட பேசிட்டு எது உங்களுக்கு நல்லதுன்னு தோணுதோ, உங்களுக்கு யாரும் சொல்கிற சமர்த்தத்தை, ஏதோ நான் ஒரு ஸ்திரீ இல்லை, என்னுடைய இப்படி செஞ்சல ஸ்வபாவம், என்னோடய புத்தி அதுக்கு ஏதோ சொல்லலாம்னு சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் உங்களுக்கு தெரியாத தர்மமா, நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பேசினதுக்கப்புறம் ராமர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போது ராட்சசங்களை நிர்மூலனம் பண்ணக்கூடிய சக்தி இருந்தால் கூட முனிவர்கள் அவங்க சாபம் கொடுக்காம என்ன தேடி என்ன அவங்கள கேட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு நான் அபயம் கொடுத்தா, நானும் உங்களை ரட்சிப்பேன். அப்போது நிஸ்ஸாயமாக இருக்கிற இப்படி கஷ்டத்தில் இருக்கிற ரட்சிக்கிறேன்னு நானும் சொல்லி அது செய்யாமல் இருந்த இப்படி. அதனால் இது ஒரு முக்கியமான எனக்கு இப்போது வேலை அப்படின்னு சொல்லிட்டு
चेत् ते चार्तादण्डकारण्ये मुनयः संशितव्रताः मां सीते स्वयमागम्य शरण्या शरणं गताः. அப்படி சொல்லி அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா ராமர் ரெண்டாவது விஷயம், என்ன சரண வேண்டி வந்தவங்களுக்கு நான் இப்படிப்பட்ட சத்திய வாக்கிய பரிபாலனாக்க நான் இருந்தேன், அது நான் செய்யலைன்னா எனக்கு உயிரே போனது போல், எனக்கு பிராணத்துக்கு சமம் என்னுடைய வாக்கியத்தை நானும் நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்ல வந்தால் பார், அப்யஹம் ஜீவிதம் ஜஹ்யாம் த்வாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதः. இப்படிப்பட்ட பிராமணர்களுக்கு பிரம்மக்னர்களுக்கு மகாத்மர்களுக்கு நான் இப்படி ஒரு வாக்கு கொடுத்தா அவங்கள கஷ்டத்தில் இருக்காங்க ரட்சிக்கணும்னு கேட்டதுக்கப்புறம் நான் அது பண்ணாமல் ஆக்சுவலாக அவங்க என்னை கேட்குறதுக்கு முன்னாடியே நான் இது பண்ணி இருந்திருக்கணும். என்ன அயோத்தியா இந்த தண்டகாரண்யம் அயோத்தியா ராஜ்யத்துக்கு அடிப்படையாக எல்லைக்குள்ளே தான் வரும். அதனால் இந்த அயோத்தியா ராஜா நியமானுசாரமாக நானும் இந்த வாக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கு. அப்புறம் அதனால் நான் இந்த விஷயத்துக்காக நானும் பிராணங்களாயினா விட்டுடுவேன், ஒன்று கூட விட்டுடுவேன், தம்பி லக்ஷ்மணனு கூட விட்டுடுவேன், ஆனால் என்னோடய வாக்கு அவங்களுக்கு கொடுத்தது அது மாத்திரம் விடமாட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக பேசுகிறாரு. இதெல்லாமே இந்த திருடவிரதானே அடிப்படையாக பார்க்குறோம். ஐ கெனாட் டேக் இட் பேக், நான் திரும்ப முடியாது என்னோடய வாக்கில் நம்பி அப்படின்னு சொல்லி. அதனால் புரிஞ்சுக்கோ, நத்ருஷ்யம் சானுரூபம் ச குலஸ்ய தவ சாத்மனः சஹதர்மச்சாரிணி மேத்வம் பிராணேபியோசி கரீயசி. கடைசி என்ன சொல்கிறாருன்னா ராமர் சீதை கிட்ட, நான் என்னுடைய க்ஷத்ரிய ராஜதர்மம் கூட அப்படி பார்த்தா கூட, அதனால் சீத்தை இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு ராமர் அது ரொம்ப ஒரு கிரிட்டிசிசமாக அப்படி எடுத்துக்காமல் சீத்தை மேலே ரொம்ப பிரேம காட்டி ரொம்ப உதார பாவத்தோட பிரேமையோட, சீத்தை தர்மத்தில் என்னை கூட நீயும் சகதர்மசாரிணியாக நான் போகிற வழியில் வந்துட்டு இரு. இது எப்பவுமே கூட பாரியக்கு நல்லது, பர்த்தன் அனுசரித்து போகிறது அப்படின்னு அந்த சகதர்மச்சாரிணனை வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு ராமர். ஸோ இப்படி இந்த முதல் காட்சியில் இது பார்த்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் ஜென்ரலாக 2-3 பாயிண்ட்ஸு சொல்லணும்னா, ரக்ஷணை கொடுக்கறது அதுதானே ப்ரொடெக்ட் பண்ணுறது, காப்பாற்றுறேன்னு சொல்கிறது என்ன, ரக்ஷணை கொடுக்கறது. இப்போ ராஜா போல் நம்ம ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா, அப்படின்னு வாழ்க்கையில் இது இந்த திருஷ்டிகோணத்தில் கூட பார்க்கணும். என்னன்னா, சின்ன சின்ன விதமாக நமக்கு அவங்க இடத்துல அவங்களுக்கு கூட சில பேருக்கு ரட்சணை கொடுக்க வேண்டியது இருக்குது, காப்பாற்ற வேண்டியிருக்கு, ஆதரவு காட்ட வேண்டியது இருக்குது, சகாயம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இதில் 2 விஷயங்கள், ஒன்று அவங்களுக்கு எது கேட்குறாங்க இஷ்ட பிராபணம், அப்புறம் அனிஷ்ட நிவாரணம். அவங்க எது கேட்குறாங்கன்னேது அவங்களுக்கு அது வரது போல் நம்ம செய்கிறது. அப்புறம் அவங்களுக்கு எதிலிருந்து விடுவிக்கப்படணும், எதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க, அதில் அவங்களே விடுவிக்கிறது, 2ம் செய்யணும். ஸோ இஷ்ட பிராபணம் அனிஷ்ட நிவாரணம். அதனால தான் அந்த பரித்ராண சாதனம் பகவான் சொன்னது, துஷ்ட சிக்ஷணா சிஷ்ட ரக்ஷணா, இதுக்கு பேர் தான் ரக்ஷணானே அடிப்படையாக இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக 2வது காட்சியில்
இது கொஞ்சம் விஸ்தரித்து பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா இது எங்கன்னா விபீஷணனுடைய சரணாகதி கட்டம் சன்னிவேஷம். அந்த சரணாகதிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஹனுமான் லங்கைக்கு போயிட்டு சீத்தனை பார்த்து திரும்பி ராமர் கூட சொன்னார். அதனால் நம்ம இப்போது ரொம்ப உடனே நடவடிக்கை எடுத்துட்டு அந்த சீதாதேவிக்கு இருக்கிற கஷ்டத்திலிருந்து நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போனாங்க. சமுத்திரக்கரைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அங்கே தங்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் சேத்து கட்டி லங்கைக்கு போகணும். அந்த சமயத்தில் நமக்கு தெரியும் அங்கே என்ன ஆச்சு. விபீஷணர் அங்கே லங்கை ராஜ்யம் ராவணன் விட்டுட்டு இந்த பக்கம் நான் உங்களுக்கு கூட சேருவேன், என்ன ஏற்றுக்குங்கோ, சரணாகதி பண்ணுற ராமருக்குன்னு வந்தார். அப்போது அங்கே என்ன நடந்தது சிலது பார்க்கணும். இது ராமர் விஷயம் திருடவிரதான்னு சொன்னால் கூட இந்த எங்கெங்கெல்லாம் எப்படி இப்படியெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தா தான் நமக்கு அது புரியும். அப்போது விபீஷணன் நிறைய இவங்க எல்லாரும் யாரும் ஒத்துக்கலை, விபீஷணன் சேர்த்துக்கூடாதுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஹனுமான்ஜி மட்டும்தான் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே விபீஷணன் நல்லவன். அண்ணாக்கு நல்ல விதமாக ஒரு சஜஷன் கொடுத்தான். ஆனால் அவனு தான் கேட்கலை. என்ன சொன்னார் விபீஷணனும்? ஓ ராட்சச ராஜா அண்ணா ராவணா, சீத்தனை லங்கையில் நீங்கள் வச்சிருக்கிறது பாம்புன்னு உங்கள் பக்கத்துலேயே பெட்டு மேலே வச்சுக்கினது போல தான். அது க்ஷேமம் கிடையாது லங்கா நகரம் மொத்த ராஜ்யத்துக்கு. அதனால் நீ தயவுசெஞ்சு திரும்பி ராமர்கிட்ட கொண்டு போய் அனுப்பு. அப்புறம் அந்த சமயத்தில் விபீஷணனும் ராவணன் அண்ணனுக்கிட்ட 2 கேள்விகள் கேட்குறார். உனக்கு புரிஞ்சுக்கோ, ராமருடைய சக்தி உனக்கு தெரியாது, புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அப்பிரமத்தம் கதம் தம் தூ விஜிகீஷும் பலே ஸ்திதம் ஜிதரோஷம் துராதர்ஷம் பிரதர்ஷயித்து மிச்சதாம். ராமர்னு எதிர்க்கணும் அப்படின்னு உனக்கு எப்படி தான் தோணிச்சு? ஆக்சுவலாக ராமர் எப்படிப்பட்ட பேர் பிரக்யாதி இருக்கிற ஒரு க்ஷத்ரியன்னு தெரியுமா? எப்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கிற, எலர்ட்டாக இருக்கிறவர். அப்புறம் விஜயம், எங்காவது துஷ்ட சிக்ஷணை பண்ணணும்னா விஜயத்தனை அடிஞ்சுதான் திரும்ப திருட சங்கல்பத்தோடு இருக்கிற அமித சக்தி இருக்கிறவர் ராமன். கோபத்தினை ஜெயின்ஷுனவர். ஆனால் அவர்னு யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. 2வது விஷயம், கிஞ்ச ராட்சசராஜஸ்ய ராமேண பிரகிருதம் புராம் அஜஹார ஜனஸ்தானாத் யஸ்ய பாரியாம் யசஸ்வினஹாம். அப்புறம் கேட்குறேன், ராம உனக்கு என்னதான் ப்ராப்ளம் பண்ணார், என்ன உனக்கு கஷ்டம் கொடுத்தாரு? ஜனஸ்தானத்தில் அவங்க அங்கே தண்டகாரண்யத்தில் இருந்துட்டு இருக்கும்போதோ ஏன் நீ அவங்களுடைய மனைவினை தூக்கிட்டு வந்துட்டீங்க? எதுக்கு? ராமர் உனக்கு ஒன்றும் பண்ணலையே, அவர் உனக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணலையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணோம்? நஹ க்ஷமம் வீரிய வதாதேன தர்மானுவர்த்தினா வைரம் நிரர்த்தகம் கர்த்தும் தீயதாமஸ்ய மைதிலி. என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ராமர் கூட நீ இப்படிப்பட்ட எனிமிட்டி வைரம் வச்சுக்கூடாது.
சீத்தனை ராமருக்கு உடனே திருப்பி கொடுத்துரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். ஆனால் அப்போ ராவணன் கேட்கல. என்ன சொன்னா? விபீஷணா, அந்யஸ்தேவம் விதம் ப்ரூயாத் வாக்கியமேதஸ் நிசாச்சர அஸ்மின் முகூர்த்தே ந பவேத் த்வாம் து பாம்சனம். வேறு யாராவது இப்படி பேசியிருந்துச்சுன்னா அவன் உயிரே எடுத்திருப்பேன் நானும். நீ நம்முடைய இந்த ராட்சச குலத்தினை நாசனம் பண்ணுறதுக்காக இருக்கிற போல் தெரியறதேன்னு தம்பி விபீஷணனை திட்டுறார். அதுக்கப்புறம் விபீஷணன் கடைசியாக முடிவு பண்ணிட்டார், இனிமே இங்கே இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. பலவிதமாக அவமானப்படுத்திட்டாங்க அங்கே சபையில் எல்லாரும், ராவனுடைய பிள்ளையான மேகநாதனோட சேர்ந்து. இப்போ விபீஷணன் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு கிளம்புறார். சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினः அப்ரியஸ்ய தூ பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா ச துர்லபः. என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா ராவணா, உன்னை ரொம்ப பாராட்டணும்னு சொல்லிட்டு பாராட்டுறதுக்காக உனக்கு பிடிச்சது போல் பேசி நம்மளுடைய மனசனை தப்பு வழியிலோ நடத்தி கொண்டு போனவனு அப்படி இப்படி ஏதேதோ பேசிட்டு நமக்கு சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் அப்படின்னா ஜால்ரா தட்டதன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி. ஆனால் நமக்கு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நமக்கு ஹிதம் சொல்கிறார் అని சொல்லி, பிரியம் இல்லை, எனக்கு பிரியமாக இருக்கு நீ சொல்கிறதான இல்லை, ஹிதமாதி అని நீ தெரிஞ்சுக்காமே அப்படி நம்ம ஹிதம்காக நமக்கு அட்வைஸ் பண்ணி பேசுகிறவங்க இந்த லோகத்தில் கிடைக்கிறது பகு கஷ்டம். அது மட்டும் இல்லை, அப்படி யாராவது சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் கூட அது கேட்டு ஏற்றுக்கிறவன் இருக்கிறதையும் துர்லபம்ன்றார். வக்தா ஸ்ரோதாச்ச துர்லப. நமக்கு அப்பிரியமாக இருக்கே, ஆனால் அதுதான் ஹிதம். ஆனால் அப்படி சொல்கிறவனும் இருக்க மாட்டான், கேட்கறதுக்கு இந்த லோகத்தில் இருக்கு. அதனால் பிரியம் என்ன ஹிதம் என்னன்னு நம்ம ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும். சரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உடனே விபீஷணன் அங்கேருந்து கிளம்பிட்டு அதே முகூர்த்தத்தில் உடனே அவனுக்கு 4 அனுசரர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவன் 4 பேரோட சேர்த்து இந்த பக்கம் வந்துட்டார். ஸோ துஸ்ஸங்கத்தை விட்டுட்டு சத்சங்கத்துக்கு வந்துட்டார். சத்சங்கத்வே இங்கே என்ன, அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ராமர் பக்கன ராவணன் துஸ்ஸங்கம், ராமா சத்சங்கம். இந்த லோக விஷயங்கள் விவகாரம் எல்லாமே துஸ்ஸங்கம்தான். சத்சங்கத்துக்கு குருவுடைய போதனைன்னு கேட்டுகிட்டே இருந்தால் நமக்கு வழி உண்டு. இல்லைன்னா துஸ்ஸங்கத்திலேயே நிறைய நேரம் ஈடுபட்டுகிட்டே இருந்தால் அட்லீஸ்ட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாரத்தை அப்படி நாளில் அதுக்கு நம்ம சத்சங்கத்துக்கு நம்ம ஈடுபடலைன்னா அவ்வளோதான், நம்ம ரஷ்ட்டு பிடிச்சி போயிடுவோம். அந்த துஸ்ஸங்கத்தினால கொஞ்சம் 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 ஆல்ரெடி நம்ம துஷ்ட வாசனைகள் நிறைய வச்சுக்கிட்டு தான் பிறந்து வந்தோம். ஆல்ரெடி ஒரு வயசு வரைக்கும் இதெல்லாம் கேட்காத வரைக்கும் அதே படகு அப்படியே இருக்கிறோம். இப்படி இதெல்லாத்தையும் நீக்கி சரியான வழிக்கு கொண்டு வரணும்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் லோகத்தில் அசால்ட்டாகவே இருக்கிறாங்க, கேர்லெஸ்ஸாகவே இருக்கிறாங்க. ஸோ சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చల தத்துவம், நிశ్చల தத்துவே ஜீவன் முக்தி అని படித்தோம் பஜகோவிந்தத்தில். அதுக்கப்புறம் விபீஷணன் வந்தார். இந்த பக்கம் கடலுக்கு இந்த பக்கம் ராமர் இருக்கிற இடத்துக்கு வந்தார். வந்ததுக்கப்புறம் அங்கே
ஆகாசத்தில் அப்படி நிற்கிறா. சுக்ரீவனன் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பார்த்ததுக்கப்புறம் சுக்ரீவன்கிட்ட நேர ஒரு விஷயத்தினை மறக்காமல் மனசில் இருக்கிறதே விபீஷணன் சொல்கிறான். அதனால தான் அவன் பெரிய பாகவதோத்தமன். ராவணோ நாம துர்வృத்தः ராட்சசோ ராட்சசேஸ்வரः தஸ்யாஹம் அனுஜோ भ्राता விபீஷண இதி ஸ்ருதः त्यक्त्वा पुत्रांश दारांश राघवं शरणं गतः त्यक्त्वा पुत्रांश दारांश राघवं शरणं गतः. அதார்மிகனான ரொம்ப ஹிப்போக்ரேட்டாக இருக்கிற அந்த ராட்சச ராஜான ராவணனுடைய தம்பி நான். அவனுக்கு இப்படி நல்லா இரு అని சொல்லி நல்ல விஷயத்தை நான் அட்வைஸ் பண்ணால் கூட அவனை அவமானப்படுத்திட்டு கேர்லெஸ்ஸாக பேசிட்டாங்கோ. இப்போ நான் சர்வத்தனை ತ್ಯಜಿಸಿ ನಾನು இங்கே ராமர்கிட்ட சரணாகதி பண்ணுறதுக்காக அவர் பாதங்களிலே பிடிச்சிக்கிறதுக்காக நான் அது கேட்குறதுக்காக இங்கே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் ராமர் மட்டும்தான் இந்த அந்த வார்த்தை சராச்சர பிரபஞ்ச மொத்தத்துக்கும் ரக்ஷணை கொடுக்குற ராஜான்றார். அது என்ன சராச்சர ராஜா க்ஷத்ரியன் லெவலில் ஓகே. அதனால் ராமர் நீங்கள் பிரம்ம வாட்சியாக எடுத்துக்கிட்ட பிரம்மம் சத்து அசத்து சர அச்சர மூபுல் இம்மூபுல் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது. அதனால் அந்த சப்போர்ட்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சப்போர்ட்டடே பிடிச்சிக்கிறோம். ஆதாரம் ஆதேயம் எது ஆதாரமாக இருக்கு அது மேலே எதில் ஆதேயமாக இருக்கின்றனது. அதனால் சராச்சர பிரபஞ்சத்து மொத்தத்துக்கு ராமர் ஒருத்தர் தானே இருக்கார். அப்போவே நிறைய ராஜாக்கள் இருக்காங்க. எந்த திருஷ்டியில் விபீஷன் இது சொல்கிறாரு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இது கொஞ்சம் போய் ராமர்கிட்ட சொல்லுங்கோ, நான் இப்படி வந்திருக்கு இதுக்காகன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது உடனே சுக்ரீவன் ராமர்கிட்ட போய் இது சொல்லிக்கிட்டு உடனே அவரோட கன்க்ளூஷன் சொல்கிறாரு, அவனை சேர்த்துக்கூடாது. ராமர் உடனே ரியாக்ட் ஒன்றும் ஆகலை. அங்கே இருக்கிற எல்லோரும் முக்கியமானவங்களை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சபை வச்சு பேசிட்டு உங்களோட அபிப்பிராயம் சொல்லுங்கோ அண்ணாங்க. எல்லோரும் பல விதமாக சொல்லி கடைசியாக கன்க்ளூஷன் என்னான்னு எல்லாருமே நல்லதில்லைன்னே பேசுகிறாங்க. ஆனால் ஹனுமான் மட்டும் நம்ம விபீஷணனை நம்ம பக்கம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது ஏன் காரணம்னா இதுக்கு 2 காரணம் இருக்குது. உத்யோகம் தவதம் சம்பிரேக்ஷ மித்யாவிருத்தம் ச ராவணம் வாலினश्च வதம் ஸ்ருத்வா சுக்ரீவம் சாபிஷேசிதம் ராஜ்யம் பிரார்த்தயாமானश्च புத்திபூர்வமிஹாகதः ஏதாவத் புரஸ்மிருத்ய யுஜ்யதே தத்ர சங்கிரஹ. முதல் விஷயம் என்னன்னா ஹனுமான் சொல்கிறது விபீஷணன் பற்றி, அவனை நம்ம டவுட் பண்ணக்கூடாது. எதனாலன்னா அவன் ராமருடைய மகத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராமருடைய சத்பிரவர்த்தன தார்மிகத்துவத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பக்கம் ராவணன் యొక్క దుష్ట ప్రవర్తన அதார்மிகமான வாழ்க்கை 2 தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் வந்தான். அப்புறம் விபீஷணன் லங்காக்கு ராஜா ஆகணும், நல்ல விதமாக இந்த லங்கா ராட்சச ராஜ்யத்தை காப்பாற்றணும்னு அவனுக்கு ஆசை இருக்கு. அதனால் அந்த ராஜ்யகாங்ஷை இருக்கு விபீஷணனுக்கு. அதனால் ராமருக்கு மிஞ்சி இன்னொரு பலசாலி யாரும் கிடையாது ராவணன் கூட சந்திக்கணவன்னா. ஏன்னா ராமர் வாலினே ஹதம் பண்ணார். அப்போது
தெரிஞ்சிருக்கார் விபீஷணன் இதெல்லாம். அப்போது அந்த விஷயம் தெரிஞ்சனால என்ன திரும்பி லங்கைக்கு ராஜாவாக பண்ணினவன்னா ராமனு தான் சரியான ஒரு மனிதன் అని நம்பி நல்ல மனசோடு தான் வந்தான். கேவலம் ராஜ்யம் எனக்கு வேணுமனி ஆசை அப்படி வரல. அங்கே நல்லது செய்யி சீத்தன் அனுப்பிச்சுடு అని சொன்னாதானே இவர் சொன்னது கேட்காம துரத்தி விட்டுட்டாங்க. அதனால் விபீஷணன் இப்படி சந்தேகப்படுறது, அவர் கேள்வி கேட்கறது, பரீட்சிக்கலாம் கொஞ்ச நாள் இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி நம்ம பண்ணால் நல்ல ஒரு ஸ்நேகிதனை நம்ம இழந்து போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் கடைசியில் ராமர் இதெல்லாம் கேட்டு ராமர் எல்லாரையும் பேச வச்சுட்டாரு. காணி அவருடைய தர்ம அபிப்பிராயத்தினை தெரிவிக்கிறாரு. இந்த கருத்து மட்டும் பார்ப்போம். இப்போ பாருங்கோ, ராமர் என்ன நிர்ணயம் பண்ணார்? என்ன நிர்ணயம்னா, மித்ரபாவேன சம்பிராப்தம் ந தஜேயம் கதஞ்சனா தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதா மேததகர்ஹிதம். என்ன சொல்கிறாருன்னா, ஹனுமான் சொன்னது கரெக்ட். எத்தனையோ தோஷங்கள் இருந்தால் கூட மித்திரபாவம் ஸ்நேகம் பண்ணணும்னு வந்த ஒருத்தனை நாம் கை விட்டுடக்கூடாது, என்றைக்கும் திரஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கிட்ட தோஷங்கள் இருக்கட்டும். பட் இப்போ சரணாகதி பண்ணி மித்திரனாகணும்னு இருந்து நம்பி வரான் இல்லையா? அப்புறம் ராமர் பேசின இந்த பேச்சுக்கு எல்லாருக்கும் சம்திருப்தி ஆகிடுத்து. ஆனால் சுக்ரீவன் மட்டும் விபீஷணனை இவன் பந்திக்கணும், முதல்ல கட்டி போட்டணும், அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்பி சொல்கிறார். அப்போது திரும்பி ராமர் சுக்ரீவன்கிட்ட ரொம்ப கோபமாக திட்டுற போல் சொல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவே இந்த விஷயம் சொல்கிறாரு. பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருதிவ்யாம் சைவ ராட்சசான் அங்குள்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரா. சுக்ரீவா, நீ என்ன நினைக்கிறே? நான் நினச்ச என்னுடைய காலை பெரிய விரல் அதோடைய நகம் வச்சே முனை வச்சே நான் இந்த பூமி மேலே இருக்கிற எல்லா துஷ்ட சக்திகளையும் நான் அப்படியே சம்ஹரிக்க முடியும். அதனால் நீ ஏன் பயப்படுறே? தைரியம் ஆயிரு. என்ன இப்போ விபீஷணன் இங்கே வந்தால் நம்மளை என்ன ஏமாற்றி ஏதாவது செய்ய போகிறாரா அப்படின்னு ராமர் அவருடைய ஈஸ்வர சக்தினே சொல்லி பேசுகிறாரு. அப்புறம் சுக்ரீவன் இதை ராமர் சொல்லி இப்படி சந்தேகப்பட வேண்டான்னு. அதுக்கப்புறம் ராமர் வானருக்கு எல்லாருக்கும் புரியற போல் ஒரு கதை சொல்கிறார். அந்த கதை வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற போல் இல்லை, ஆனால் வேறே ராமாயணத்தில் எங்காவது இருந்திருக்கலாம். அதனால் பெரியவர்கள் அங்கங்கே ராமாயண கதை சொல்லும் போது அந்த கதை சொல்கிறது உண்டு. அது 2 புறாக்கள், அது எப்படி ஒருத்தன் சரணாகதி பண்ணி ரக்ஷண வேண்டி வந்தால் நம்ம எப்படி அவனை அதிதியாக பாவித்து அவனுக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்யணும் அப்படின்னு 2 புறாக்கள் 2 பண்ண தியாகத்தை பற்றி ராமர் வானர்களுக்கு எல்லாருக்கும் கதை சொல்கிறாரு. அப்படி கதை சொல்லி அவங்களுக்கு எல்லாம் புரிய வச்சா இன்னும் கூட விபீஷணன் நல்ல விதமாக இவங்களை எல்லோரும் ஏற்றுக்குவாங்கன்னு இதிகாசம் எப்போ இப்படி நடந்துச்சாமா நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு அந்த புறாக்களுடைய கதை சொல்கிறாரு. ஸோ அந்த கதை என்ன அதனது நம்ம அடுத்த சத்சங்கத்தில் இந்த திருட நிச்சயனே விஷயத்தினே கண்டினியூ பண்ணிக்கிட்டு அந்த கதை கூட கேட்போம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து
லோகாः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ॐ तत्सत् नारायण संतोष हरि ओम हरि ओम हरि संतोष नारायण